இப்போ சீசன் 1ஓட எபிசோட் 5. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே ஆர்த்தரை வந்து சுட்டுட்டாங்க. அவன் கீழே விழுந்துடுறான். மோனிகா வந்து வால்ட்லேருந்து உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு வால்ட்லேருந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டு இருக்கா. அதே மாதிரி இங்கே எல்லாருமே உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்த்தரை மட்டும் தூக்கிட்டு வந்து சித்ராத உன்னை பார்த்துக்கிறோன்ற மாதிரி தூக்கிட்டு வந்து ஒரு டேபிளில் படுக்க வச்சிடுறாங்க. நிலைமையே கொஞ்ச நேரத்தில் தலைகீழா மாறிடுச்சு. நியூஸ்ல வேற போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டேஜே போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க, அவர் சாவர கண்டிஷன்ல இருக்காங்க, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, இதுக்கு காரணம் ரக்கேல் மோரியோன்ற மாதிரி போட்டு கீழ் கீச்சிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை ப்ரொஃபஸரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பக்கம் ஆர்த்ரோ நான் என் வைஃப் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பா. இவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச சர்ஜரி வச்சு இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. ப்ரொஃபசர் சர்ஜரி எப்படி பண்ணணும்னு கூட கிளாஸ் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல ஹார்ட் இருக்கும், லங்ஸ் இருக்கும், இந்த இடத்துல கத்தி படவே கூடாது, பார்த்துருக்கணுன்ற மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. டென்வர் உடனே என்ன கொள்ளடிக்க கூப்பிட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்றீங்கன்னு டென்ஷன் ஆவா. இங்க பாருங்க, தப்பி தவறி உங்களை சுட்டுட்டா உங்களால வெளியே போக முடியாது, உள்ளுக்குள்ளேயே தான் சர்ஜரி பண்ணி நம்ம புல்லட்டை வெளியே எடுத்தாகணும், வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வெளியே போயிடுங்கன்ற மாதிரி சொல்லுவார். சரி சரின்ட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்து யார் வந்து இங்கே படுக்க போறான்னு கேட்டோன்னே நைரோபி நான் வரேன்ற மாதிரி நைரோபி வந்து படுத்துப்பா. ப்ரொஃபசர் வந்து டோக்கியோ கிட்ட மார்க்கர் கொடுத்து நான் வரைஞ்ச மாதிரியே வரேன்ற மாதிரி கொடுத்துருவாரு. அவளும் இங்க இந்த ஆர்கன் இருக்குன்ட்டு சொல்லி நைரோபி மேலே வரைஞ்சிக்கிட்டே இருப்பா. அப்போ அவளோட வயிற்றுக்கு கீழே வந்து ஒரு தழும்ப பாப்பா, ஆப்ரேஷன் பண்ண தழும்பு. அந்த தழும்பு நல்லா பார்க்க போனோன்னே அவள் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. இது யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நைரோபி கத்தின உடனே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இங்கே ரக்கையில காட்டுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்ற மாதிரி கத்திட்டு ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்ன அசால்ட்டா ஒரு ஹாஸ்டேஜை சுட்டிட்டீங்கன்ற மாதிரி கேட்பாரு. அவரை வெளியே அமுச்சு வைங்க, மெடிக்கல் டீம் இங்கே ரெடியா இருக்காங்க, அவருக்கு சர்ஜரி பண்ணியானுன்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவரை வெளியே விடவே முடியாதுன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்வாரு. உடனே இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு, ஒருவேளை நீங்க உள்ள விடாத காரணத்தினாலதான் ஆர்த்தோரோ செத்தாருன்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க லாக் பண்றாங்க. அப்படின்னா சரி, ஒரு மெடிக்கல் டீமை ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிடுறாரு. அப்புறம் ரக்கேல் வந்து உள்ள ரொம்ப பதட்டமா இருக்குன்னு வெளியே போவா. வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், தயவு செஞ்சு வண்டி இங்கிருந்து எடுக்கிறீங்களா, என்னால இந்த இடத்துல இருக்கவே முடியலன்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொன்னோன்னே வண்டி எடுக்கிறாங்க. இவங்களும் உள்ள போகும்போது ஏஞ்சலும் கூட வந்துருவான். உன்னை தனியா விட முடியாது ரக்கேல்ன்ட்டு. அவங்களால ஒழுங்கா பிரீத் கூட பண்ண முடியாது, ஆக்சிஜன் மாஸ்க தான் வச்சு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால ஒரு உயிர் போகுதுன்னு நினைச்சுதான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அடுத்து இங்க டென்வரும் மாஸ்கோவும் வால்ட்டை திறக்கிறாங்க. மோனிகாவை பார்க்க. அவ இல்ல, நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாப்பான்ற மாதிரி டென்வர் டென்ஷன் ஆயிட்டு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ரக்கேல் வந்து அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, ஒருத்தர் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கேம்புக்கு போனேன்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் கூட சாப்பிட்ட, புது ஃப்ரெண்டான்ற மாதிரி அம்மா விசாரிப்பாங்க. இப்போ அது விஷயம் இல்லைம்மா, அங்கே போனவொன்னே கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை இருந்துச்சு, நான் ஒருத்தரை சுட சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேம்மா, ஆனால் ஹாஸ்டேஜை சுட்டுட்டாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி அழுவாங்க. இங்கே பாருமா, எல்லா தப்பையும் எடுத்து உன் மேலே போட்டுக்காத, நானும் நியூஸ்ல பார்த்தேன், எல்லாருமே மாஸ்க் போட்டுன்னு ஒரே மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவ, இதுல முழு தப்பும் உண்டு இல்ல, நீ அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத. அப்புறம் எது புது ஃப்ரெண்டை மீட் பண்ணன்னு சொன்னல, அவர் எப்படிப்பட்ட ஒரு பாய் ஃப்ரெண்டா, டேட் போனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அம்மா அப்படிலாம் கிடையாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ரக்கேல் இப்பதான் சிரிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. இங்க பாருமா, வாழ்க்கை நம்மளை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும், 20 வருஷமா நானும் தனியா தானே இருக்கேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுமான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் விட்டுறாதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. சரி ஓகேம்மா, நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி ஃபோனை வச்சிடறாங்க. அவங்க அம்மா புதுசாக ஒரு ஃப்ரெண்டு என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கான்றது கூட நோட்ஸ்ல எழுதி வைப்பாங்க. அடுத்து மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கை கட்டுறாங்க. டோக்கியோ வந்து நைரோபி கிட்ட மன்னிப்பு கேட்கறதா வந்திருப்பா. மன்னிச்சிட்டேன் இங்கேருந்து போன்ற மாதிரி நைரோபி உள்ள போயிடுவா. டோக்கியோ இருந்தாலும் உள்ள வந்து உட்காந்துட்டு, எங்க இருக்கா அவன் குழந்தை, அவனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பா. ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே, அவனுக்கு 7 வயசு ஆக போகுது, அவனோட பேர் ஆக்சல் தெரியுமா, அதுக்கு கோடாரின்னு அர்த்தம், எங்க இருக்கான் இப்போ உன் பையன், அப்பா கூடயான்னு கேட்டா, அப்பாவா, அவன் எங்க இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் கொஞ்ச காலம் என் அம்மா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா என் அம்மா 2வதா கல்யாணம் பண்ணவன் மிருகம், அவன் என் பையனுக்கு 3 வயசு இருக்கும்போது பீர் பாட்டில் எடுத்து வாயில ஊத்துனவன், அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க முடியாதுன்ட்டு நான் தனியாவே ரொம்ப காலம் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்கிட்ட அப்போ காசே இல்லை, போதை மருந்து தான் வித்துக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் மருந்து விற்கிறதுக்காக வெளியே போயிருந்தேன், என் பையனுக்கு ஸ்பைடர்மேன்னா ரொம்ப பிடிக்கும், அப்படியே வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருப்பான், குதிச்சுக்கிட்டே பால்கனி வரைக்கும் வந்துட்டான், பால்கனி மேலே ஏறி நின்று மம்மி மம்மின்ட்டு கத்திக்கிட்டே இருந்தான். அதுக்குள்ள பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் போலீஸ், ஃபயர் இன்ஜின்ட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டாங்க. நானும் என்னாச்சுன்னு வேகமா ஓடி வந்து பார்த்தேன். என் பையனுக்கு ஒன்றும் ஆகல, ஆனா நான் போதை மருந்தோட அங்கே வந்ததுனால மாட்டிக்கிட்டேன். ஏற்கனவே என் மேலே நிறைய கேஸ் இருந்துச்சு, என்னை ரிமைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என் பையன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட வளர்ந்தான், கை மாறிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் ஏதோ ஒரு குடும்பத்து கூட அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பையனை நான் மீட்டு கொண்டு போனோன்னா எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த கொள்ளையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இதுல மட்டும் யாராவது சொதப்பில் பண்ணீங்கன்னா அவங்கள கூட நான் போட்டு கழிட்டு போயிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே டோக்கியோ, இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்காங்க, ஆனா உன்னோட எண்ணம் எல்லாரோட பெருசா இருக்கு, இப்போ நம்ம சேர்ந்து ஒன்று பண்ணலாமா அப்படின்ட்டு சரக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. அப்புறம் என்ன, இவங்க சரக்கை போட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டை சத்தமா வச்சுக்கிட்டு. அந்த பக்கம் ப்ரொஃபசர் வந்துடுறாரு இவன் ஆடுறதை பார்த்து. காலையில 4 மணி ஆகுது,
இப்போ என்ன ஆட்ட வேண்டி கிடக்கு? கிளாஸ் இருக்கு தெரியும்ல. கொஞ்ச நேரமாவது தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தான் கிளாஸ்ல நீங்க கவனிப்பீங்க. ஒழுங்கா தூங்குற வேலைய பாருங்கன்ற மாரி சொல்லிட்டு போயிருவாரு. அப்புறம் இங்க ராயல் மென்ட்குள்ள காமிச்சா மாஸ்கோவும் டென்வரும் அவள கண்டுபிடிச்சிருவாங்க. அவ வாஷ்ரூம்ல வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பா. அவங்க அப்பா என்ன ஆச்சுன்ட்டு மோனிகா தலைய தொட்டு பார்ப்பாரு. அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது போல இருக்கு. அவ கொஞ்ச நேரம் வெளியே இருங்கன்ற மாரி வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பா. இப்பேற்பட்ட பிரச்சனையில நம்ம மாட்டியிருக்க கூடாது. அவளோட உடம்புலேருந்து புல்லட்ட வெளிய எடுத்தே ஆகணும். அவளுக்கு நெருப்பா உடம்பு கொதிக்குது. எதுக்குடா நீ சுட்டன்ற மாரி கோவப்படுவாரு மறுபடியும். நான் சுடலனாலும் பெர்லின் சுட்டுருப்பான்ப்பா. அதுக்காக தான் நான் இவள காப்பாத்துனேன்ற மாரி சொல்லுவான். இதுக்கப்புறம் அவன் யாரையாவது சுடணும்னு நினைச்சானா அவனே சுட்டுக்கிட்டும். இந்த விஷயத்துக்குள்ள நம்ம தலையிடவே கூடாது. தேவையில்லாத பிரச்சனை இது. நம்ம இங்க கொள்ளையடிக்க தான் வந்திருக்கோன்ற மாரி அவங்க அப்பா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா மோனிகாவை தூக்கிட்டு வால்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ரகேல் இந்த பக்கம் சரி வா போய் மெடிக்கல் டீம் உள்ள அனுப்பலான்னு எந்திரிச்சு போவாங்க. ஆனா ஏஞ்சல் ஒரு நிமிஷம் இரு, நானும் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு போலீஸ்காரன். உள்ள போனேன்னா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அவங்க வச்சிருக்க கன்னு உண்மையா போலியான்ட்டு நான் கண்டுபிடிச்சி யாரெல்லாம் கிரிமினல்ஸ்னு கண்டுபிடிப்பன்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டோன்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் சரின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. அப்புறம் வால்ட்டுக்கு மோனிகாவை கூப்பிட்டு வந்தோடனே என்ன கன்ஷாட் சத்தம் கேட்டுச்சுன்ற மாதிரி கேட்பா. ஒரு ஹாஸ்டேஜை போலீஸ் சுட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவான். யார் அதுன்னு கேட்பா. டென்வர் அப்பாவுக்கு தான் விஷயம் தெரியாதுல்ல. ஆர்த்ரோவை சுட்டுட்டாருன்னு சொன்னோன்னே என்ன ஆர்த்ரோவான்ட்டு இவ துடிச்சிருவா. ஆர்த்ரோக்கு நான் உயிரோட இருக்கிற விஷயம் தெரியுமா? அவர்கிட்ட இதை சொல்லுங்க. ஒருவேளை குற்ற உணர்ச்சியில் அவர் கஷ்டப்பட போறாரு. அவர் தான் போனை எடுக்கிறதுக்காக என்ன அனுப்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு ஆர்த்ரோ கிட்ட நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அதிர்ச்சி ஆயிடுவாரு. என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா? இது வேறையா? அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பொண்ணோட காயத்தை சரி பண்ணோன்னு பேண்டேஜ் அவுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அந்த உயர் அதிகாரி ரக்கேல பார்த்து தேவையில்லாம அவங்க கேட்கறதுலாம் நீங்க ரெடி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பேசுவாரு. நான் தான் கன்ல சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தேன். இந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஆர்மிக்காரங்களை பார்த்து இவங்க எல்லாமே பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த விஷயம் அவங்க பிளான்ல கண்டிப்பா இருக்காது. மெடிக்கல் டீம் உள்ள போகும்போது எல்லாரோட கவனமும் அவங்க மேலதான் இருக்கும். இது மூலமா நம்ம உள்ள இறங்கிடலான்ற மாதிரி இவங்க பிளான் போடுவாங்க. அந்த ராயல் மென்ட் கீழே சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்களா? அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அமைச்சிருக்குன்றதுனால கிரிமினல்ஸ்க்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த சுரங்கம் வழியா உள்ள போயிட்டு வென்டிலேஷன் வழியா உள்ள போங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸை நீங்க போட்டிருக்கிறதுனால அந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்துருங்கன்ற மாதிரி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆர்த்தரோட ஒய்ஃபும் இங்க வந்துருவாங்க. வாங்க வாங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட பேசணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போன் கொடுக்குறாங்க. மோனிகா ஆர்த்தரோக்காக ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பா. மாஸ்கோ காயத்தை பார்த்து எப்படி இருந்தாலும் புல்லட்டை வெளியே எடுத்தே ஆகணும், இல்லைன்னா இவளுக்கு ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நைஃப் எங்கன்னு பார்த்தா நைஃப் இருக்காது இவங்களோட கிட்ல. அப்போ டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க. டாக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நைஃபை மட்டும் கொண்டு வந்துருன்ற மாதிரி அப்பா சொல்லி அனுப்புவாரு. போகும்போது மோனிகா இந்த லெட்டரை மட்டும் ஆர்த்தரோ கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்துருவா. அடுத்து ஃபோன் காலை போட்டு கனெக்ட் பண்றாங்க. ஆர்த்தரோ கிட்ட போய் பெர்லின் தான் ஃபோன் தரா. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா. உன் செக்ரட்டரியோட வயிற்றுல உன்னோட குழந்தை, வெளியே உன்னோட வைஃபு குழந்தைங்களோட நின்றுகிட்டு இருக்கா. ஒரே ஆளா இருந்துட்டு 2 பேர் வாழ்க்கையில பூந்து விளையாடுறியே. இப்போ யோசிச்சு பாரு, உன் செக்ரட்டரி அவனுக்கு ஞாபகம் தான். இந்த மாதிரி வாழ்க்கையில அடிபட்டாதான் ஒய்ஃப் ஞாபகம் வருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். ஆர்த்தரோ தான் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இந்தா ஒழுக்கு மரியாதையா பேசுன்னு போன கொடுத்தோன்னே அவன் கண்களையும் ஒய்ஃப் கூட பேச ஆரம்பிச்சிடறான். இதை டென்வரும் இங்க பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். இங்க பாருமா, நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாவே இல்ல, உன்னை நான் நல்லா பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன்ற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பான். ஆர்த்தரோ பேசுற போனை இவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் கேமரால டேப் அடிச்சு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. போலீஸ்க்கு எதுவுமே தெரியாது. இவன் உன் ஒய்ஃப் கிட்ட கண் கலங்கி பேசிட்டு இருப்பான். நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாவே இல்ல, என் உலகமே நீ தான், நான் உன்னை எப்பவுமே விட மாட்டேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அவன் ஒய்ஃப் பேர் சொல்லாம மோனிகா அப்படின்னு சொல்லிடுவான் பாருங்களேன். இதை கேட்டோன்னு அவங்க ஒய்ஃப் ரக்கேல் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இந்த பக்கம் பெர்லினா சிரிப்பா அடக்க முடியாம குதிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன இப்படி சொதப்புறான் நம்ம பையன் அப்படின்ட்டு. அவங்கள போனை வச்சிருவாங்க. நீங்க நல்லபடியா வெளியே வாங்க, அது போதும்ட்டு. உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடான்ற மாதிரி பெர்லின் போனை வாங்கிடுறான். அப்புறம் அந்த மெடிக்கல் டீம் வந்துட்டாங்க போல இருக்கு. நைரோபி சொல்றா எல்லாரும் மாஸ்க் போட்டு ரெடி ஆகுங்க, என் பின்னாடியே வாங்கன்ற மாதிரி ஹாஸ்டேஜ் எல்லாருக்கும் மாஸ்க் போட்டு கண்ணை கொடுத்துட்றாங்க. கதவு திறந்த உடனே உள்ள ஏஞ்சல் தான் முன்னாடி வரா. இதை ப்ரொஃபஸரா கேமரால தானே பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா போலீஸ். இதை பார்த்தோன்னா மனுஷன் எகிரி குதிக்கிறாரு. இது கோவத்துல பண்றாரா சந்தோஷத்துல பண்றாரான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க. உடனே பெர்லினுக்கு போன் அடிச்சுட்டு உள்ள வந்திருக்க 3 பேர்ல ஒருத்தன் போலீஸ் கண்ணாடி போட்டிருக்கான்ல அவன் தான், என்ன பண்ணுன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் வைக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை கொண்டு போறாங்க. அவங்க உள்ள வருவாங்க. எப்படியாவது ஒரு வகையில உள்ள வந்தே தீருவாங்க. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு ஹாஸ்டேஜ் தியரியை பண்ண போறோம்னு சொன்னோம்னா டென்வர் சிரிப்பான். என்ன குதிரையை உள்ள கொண்டு போறோமான்ட்டு. இல்ல, அது ஒரு போர் யுக்தி. கிரீக்ஸ்க்கும் ட்ரோஜன்ஸ்க்கும் நடுவில் போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரீக்ஸ் அந்த இடத்துல காணவே காணோம். அவங்க ஒரே ஒரு மர குதிரை பொம்மையை மட்டும் வச்சுட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்த ட்ரோஜன்ஸ் ஒருவேளை கிரீக்ஸ் அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. அந்த தோல்வியை ஒத்துக்கிற விதமா தான் இந்த பொம்மையை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சு அவங்களோட கோட்டையோட கதவை திறந்து அந்த குதிரையை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த குதிரைக்குள்ள கிரீக்ஸ் சோல்ஜர்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. கோட்டைக்குள்ள போன உடனே அந்த கோட்டையே அவங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்கும் போதே பயங்கரமா இருக்கும். அதே மாதிரிதான் அவங்க உள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆட்டத்தை நம்ம தான் ஆடணும்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. இந்த பக்கம் பெர்லின் மாஸ்க் போட்டு நிக்கிறான்.
எல்லாரோட கிளாஸு, வாட்ச்சு எல்லா பொருட்களையும் அந்த ட்ரேல வைங்க. நாங்க உங்கள ஃபுல்லா செக்கப் பண்ணி தான் அனுப்பணுன்ற மாரி எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு போய் டோக்கியோ வந்து ஹெல்சிங்கி கிட்ட தரா. இந்த பக்கம் 3 பேரையும் கீழ படுக்க வச்சு ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹெல்சிங்கி அந்த கண்ணாடிய எடுத்துட்டு மைக்ரோ லெவல்ல ட்ரில் பண்றான். பண்ணிட்டு அதுல ஒரு மைக்க ஃபிக்ஸ் பண்ணி அதுல சிமெண்ட்ட பூசி அடைச்சு பெயிண்ட் கூட அடிச்சிடுறாங்க. அப்புறம் கொண்டு போய் இந்தா உன் கண்ணாடிய மாட்டிக்க. ஏன்னா உனக்கு எதுவுமே அப்புறம் தெரியாதுல்லன்ற மாரி குடுக்குறாங்க நல்லவங்க மாரி. அந்த கண்ணாடி அவர் மாட்டின உடனே பெர்லினு உங்களை ராயல் மென்ட்டுக்கு வரவேற்கிறேன்னு சொல்றது இங்க ப்ரொஃபஸருக்கு அவ்வளோ கிளியரா கேட்கும். ஜெயிஸ்டோண்டான்ற மாதிரி மனுஷ குதிச்சுக்கிட்டு சிரிக்கிறார் பாருங்களேன், பார்க்கவே சூப்பரா இருக்கும். சரி போலாமா அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போறாங்க. எல்லாருமே கண் எடுத்து வந்த டாக்டர்ஸ் முன்னாடி நீட்டுறாங்க. யாரு உண்மையானவங்க போலியானவங்கன்னே தெரியாம இவங்க சர்ஜரி பண்ண போறாங்க. இதோட எபிசோட் 5 முடிக்கிறாங்க.